வந்துருவாங்க. வந்தோடனே பொங்கி தருவாங்க, நம்ம சாப்பிடலான்னு. ஏம்மா நான் பொங்கிட்டாமா, நல்லா பொங்குவேம்மா. நீ பேசியே ஆளை கவுத்துருவ. ஆமா இங்க பாரு, நம்ம இதெல்லாம் சோறு பொங்கிட மாட்டோம். அப்பா வரட்டும், அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. லேட் ஆயிட்டுல, அப்பா கண்டிப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. சேர்ந்து சாப்பிடலாம். அம்மா தம்பிக்கு வயிறு பச்சிக்கும்லாமா? அப்பாக்கு தெரியாமலாம் இருக்கும். அப்பா இப்ப வந்துருவாங்க. அப்பாவால இருக்க முடியாது, வந்துகிட்டு இருப்பாங்க. சரியா? என்ன இதெல்லாம் கிசார்? இது ஆபீஸ், கத்தாத. நம்ம வீடு இல்ல. எனக்கும் அது நல்லா தெரியும். என்ன இது? என்னது இந்த ஃபைல் என்ன இருக்குது? நான் லீவ் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு லீவ் செஷன் ஆயிட்டு. இப்போ மறுபடியும் டூட்ல சேர்த்து இருக்கா? நான் லீவ் எடுத்துக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட்ல என்ன எதுக்கு சேர்த்த? நான் சேர்த்தேன்னா மேலத்தை சேர்த்திருப்பாங்க. கிசார் என் கோதரி ரொம்ப தோன்றேன். கத்தாத. நீ இது வேலைக்குனே பண்ண மாதிரி இருக்குது. நான் இதுக்கு வேலைக்குனே பண்ணணும். சொல்லி பாப்போம். நீ இப்படி கலெக்டர் ஆஃபீஸ் வந்து கத்துறதே தப்பு. ரொம்ப ஆடாதடா. நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் காரணங்கிறத மறந்துடாத. அப்பா எனக்கு வேண்டப்பா. நீ போட்ட பிச்சை எனக்கு தேவையில்லை. நான் வேற ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தேன். எப்ப பாரு நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன்னு நீனும் விக்கி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பிச்சை போட்டீங்க. தேவையில்லாம பேசாத கிஷோர், நான் அந்த இடத்துல சொல்லல. நீ தேவையில்லாம எரி பேசிக்கிட்டு இருக்க. இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு வாரிசு வருது. அதை நான் பார்க்கணும். பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. ஆல்ரெடி நான் லீவ் அப்ளை பண்ணிட்டேன். நீ இங்க ஒரு டியூட்டி போட்டிருந்தா கூட சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்திருப்பேன். வேலைக்கு டெல்லிக்கு அனுப்புறதுன்னு பாக்குறேன். 3 மாசம் நான் அதுக்கப்புறம் வந்தா என்ன, வராம போனேன். என்ன கூட இருந்து பார்க்கணும், என்னத்தை பார்க்காம. டேய் நீ வேலைக்கு பரிவான மாதிரி தெரியுது. தேவையில்லாம பேசாது. நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். வீட்டுல போய் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இங்க பாரு, என் மேல எது தப்பு இல்ல. இது மேல உத்தரவு. இந்த ஆபரேஷன் நீ தான் பண்ணணும்னு மேலத்தை சொல்லிக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும்? ஏன் அதுலதான் லீவ் செஷன் ஆயிட்டுன்னு போட்டிருக்க, தெரிய போட்டிருக்க. பண்ணி சொல்ல வேண்டியதுன்னு அவன் லீவ்ல இருக்கான்னு. ஆனா அதை பண்றதுக்கு நீ தான் சரியான ஆளுன்னு வந்துருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? டேய் நம்ம வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சு நீ இப்பெல்லாம் பண்றது மிகப்பெரிய பாவம்டா. டேய் தங்கச்ச பாக்கிறதுக்கு செம்பல் அக்கா மீனை குட்டி அங்க போயிருந்தாங்க. போதாக்குறைக்கு தமிழ் அக்கா பாக்கிறதுக்கு போறாங்க. தேர்மொழி பாக்கிறதுக்கு ஆள் இல்ல. நான் அதை பார்த்து ஆகணும். செம்பல் அக்கா ஒரு ஆள் போதும். அவங்க இருந்தா கூட நான் தைரியமா வந்துருப்பேன்டா. ஏன்டா பழி வாங்குற? யாரா பாப்பா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு பழி வாங்கணும்? நான் வீட்டு சூழ்நிலை உனக்கு தெரியல. தெரிஞ்சு ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? சரி நீ வேணா மேல இடத்துல பேசு, நான் கேன்சல் பண்றேன். டேய் அவங்க நெருக்கடி கொடுத்தனால நான் அப்ளை பண்ணுனேன். போய் சொல்லாதடா. இல்லண்ணே. சரி நீ மறுபடியும் அப்ளை பண்ணு. நானும் மேல இடத்துல பேசுறேன். கேன்சல் பண்ணிடலாம். ஏமாத்த மாட்டிய? இல்ல மேல இடத்துல போய் விஷயம் வாங்குவேன். நீ கேன்சல் பண்ணாம பண்ணணும்னு வச்சுக்க. இல்லடா, நான் அப்படியே உடனே பண்ணிடுறேன். அப்பாக்கு தெரியும் அம்மா பசி தாங்கிட மாட்டேன்னு. அதே மீறி அப்பா வரலன்னா அப்பா ஏதாவது வேலையா இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப வந்துருவாங்க. சரியா? அம்மாக்கு ரொம்ப வாய் பசிக்குமா? இப்ப அப்பா வந்துருவாங்க. இந்த பனி தூக்க வைக்கதான் கஷ்டமா இருக்கு. பழக்கம் வேற இல்ல. சரி இரு, அம்மாவே சாறு பண்ணி தாரேன். வேண்டாம் வேண்டாம், அம்மாவே பொங்கு. நீ இந்த சைடு வா. இரு அம்மா, அம்மாவுக்கு சாறு பண்ணி தாரேன். இது இறக்கணுமே. நான் வந்துட்டேன். சாரிடி நேரட்டு ரொம்ப பசிக்குதோ? இல்ல இருக்கட்டுங்க. சாரிடி நேரட்டு இரு, கொஞ்ச நேரத்துல பொங்கி தரேன். பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அதுக்குள்ள நான் ரெடி பண்ணிடுறேன். சரிங்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன மத்தங்கம் என்ன? என் பிள்ளை பட்டினியை கிடந்துமா? அப்போ நிறையட்டுமா? இனிமேல் இப்படி ஆகாது. அப்பா சீக்கிரம் வந்துடுத. அப்பா உனக்கு பிடிச்ச கிரேப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சார் பங்கு போறியா என் பிள்ளையா? வேண்டாம் தங்கம். நீ அப்பா கிட்ட இருக்க வரைக்கும் மகாராணியா தான் இருக்கணும். வேற பொங்கி பழகலாம். இந்த அப்பா இருக்கிற வரைக்கும் என் பிள்ளையும் சரி, என் பொண்ணட்டையும் சரி, எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் அதான் செய்வேன். நீங்க 2 பேரும் மகாராணி மாதிரி இருக்கணும். நீங்க செய்யவே கூடாது, செய்ய விடவே மாட்டேன் அப்போ. சரியா? சரி போ, கிரேப்ஸ் வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. ஒரு கிணத்துல எடுத்து சாப்பிடு. வேண்டாம் தங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே தெக்குட்லி கொஞ்சம் கொடுத்துரு. அப்பா அந்த ப்ளூ கலர் டைரியில இருக்கும், அதை அப்படியே எடுத்து தெக்குட்ல வந்து கொடுத்துருன்னா. என்னடி கனவு மாதிரி இருக்கு? உன் கூட போய் வாழ்றது கனவு மாதிரி இருக்கு. எனக்கு என்னையே நம்ப முடியல. நான் சொர்க்கத்துல இருக்க கனவு கண்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். குழந்தை போறக்கட்டும். சரியா?
சாரி. நான் ரைட்டு. ஏன் லேட் ஆயிட்டு? அது என்னங்க? எனக்கிட்ட சொல்ல டென்ஷன் ஆயிடும். ஒன்றும் இல்லை, நான் லீவ் போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு வேலையை கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் கத்திட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். லீவ் போட்டுட்டீங்கல்ல? லீவ்ல போட்டாச்சு. ஏம்மா? இல்ல, அப்பப்போ குறுக்கு வலிக்கு அடி வயிறும் வலிக்குது. ஒன்றும் செய்யாதுல்ல? இல்லைங்க, கொஞ்சம் டெலிவரி முன்னுக்கூட்டி இருக்கும் அதான். அப்படின்னா? கொடுத்த டேட்ல இருந்து ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் முன்னுக்கூட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வளக்காப்புக்கு முன்னாடி எதுவும் இருக்காதுல்ல? அது 9ஆம் மாசம் தானே, அடுத்த மாசம் தானே, ஒன்றும் செய்யாது. சரி 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 சரி, நீ போய் கொஞ்சம் தூங்கிட்டு இரு. நான் அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டு உனக்கு சாப்பாடு ஊற்றி விடுறேன். சரிங்க. பார்த்துப்போ, 10 நிமிஷத்தை சமைச்சிடறேன். கொஞ்சம் கிச்சன் மாதிரி பண்ணி தந்துடுறேன். அது உங்களுக்கு பிடிக்காதே, சாப்பிட மாட்டீங்க. இப்போ நான் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் பாரு. போ, இப்போ உனக்கு அதில் சாப்பிடணும், நான் பண்ணி தரேன். நீங்களும் சாப்பிடண்டாமா? எனக்கு இப்போ அது பிடிச்சி போச்சு, நான் சாப்பிடுவேன், வா. ஏங்க, பொண்ணு தர ஆல்ரெடி அந்த லீவுக்கு அப்ளை பண்ணிருக்கா. பாரு, எதுக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? அதுக்கான நான் செக்யூரிட்டிட்ட சொல்லி வர விட்டுருந்தேன், அதுல கையெழுத்து போட வேண்டானே. பாரு, எதுக்கு இப்படி பண்ணிருக்கீங்க? இங்க நீ கலெக்டரா, நான் கலெக்டரா? இது ஒண்ணும் நம்ம வீட்டு பெட்ரூம் இல்ல. இந்த அதிகாரம் பண்றதெல்லாம் வேண்டாம். நான் வேலையில எப்பவுமே சின்சியரா தான் இருப்பேன், நேர்மையா தான் இருப்பேன். இதுல எங்க நீதி நேர்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதுல நீதி தவறதுக்கு என்ன இருக்குது? அவன் ஆல்ரெடி லீவ்ல அப்ளை பண்ணிருக்கான். அவனுக்கும் ஃபேமிலி இருக்குங்க. அவன் எப்பவும் நம்ம டிபார்ட்மெண்ட்காவே ஓடிட்டு இருக்க முடியாது. அவன் ஒய்ஃப் நிற மாசம் கர்ப்பிணி, இன்னொன்னு ஒரு குழந்தை வேற கையில இருக்குது. என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது நீதி நேர்மையோட கொஞ்சம் மனசாட்சியே வேணும். வீட்ல பாக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் எப்பவே வச்சு லீவுக்கு அப்ளை பண்ணிருக்கான். நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மேல எடுத்து உத்தரவு, என்னாலைக்கு இது பண்ண முடியாது. இப்பதான் நீதி நேர்மைன்னு பேசுனீங்க, இப்போ மேல் எடுத்து பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கையில் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. இன்னும் நமக்குள்ள வாழ்க்கை தொடங்கல, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீங்க எதையும் முடிச்சு போடுறீங்க. இப்பதான் நம்ம வீட்டு பெட்ரூமான்னு கேட்டீங்க. பெட்ரூம் விஷயத்தை பேசுறதுக்கு நான் இங்க வரல. நானும் ஒரு ஆபீசரா தான் கேக்குறேன். நான் உனக்கு மேனுவல் ஆபீசர், மறந்துடாத. நீங்க மேல் ஆபீசர் தான், ஆனா அதுல என் கையெழுத்து தேவைப்படும், மறந்துடாதீங்க. நீ உன் வேலையை பாரு. எனக்கு ஒண்ணு புரியல, நீங்க பொண்ணு திரை பழி வாங்குறீங்களா இல்ல? என்ன எதையும் முடிச்சு பண்ணிட்டு இருக்க நீ? எனக்கு இது சரியா பண்ணல, நீங்க பண்றது தப்புன்னு தோணுது. நான் திரும்ப அவனை அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கு அவசியமே இல்லையே, அவன் ரீ அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லையே. அங்க போய் நீங்க அந்த லீவே கேன்சல் பண்ணி விட்டுட்டீங்கன்னா? கையால் சும்மா பேசாதீங்க. அவனுக்கு லீவு சேங்ஷன் பண்ணதுக்கு வழியை பாருங்க. போதும், கஞ்சிடலாம் போதும். இப்போ சொல்றேன், கனவு மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஐயோ, நானே இப்படி வாழ்றது கனவு மாதிரியா இருக்குது எனக்கு. இருக்கும் இருக்கும். என்ன ரொம்ப தேடனியா? ஆமா, எவ்வளவு நேரம் தேடணும் தெரியுமா? சரி, இனி அடுத்த இருந்து லீவ் தான், சரியா? ஐ ஜாலி. ஆமாம், ஜாலி. அப்படி என்ன கொஞ்சிருவா? கொஞ்சுவேன். பாப்போம் எவ்வளவு கொஞ்சம் நான் பாக்குறேன். அதெல்லாம் நல்லா கொஞ்சுவேன். நீங்கிட்ட கொண்டு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சுவீங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் பயங்கரமா கொஞ்சவே ஆரம்பிப்பேன். உங்களை நானே காத்துட்டு இருக்கேன். ஆமா ஆமா பாரு. சரி, பிள்ளைக்கு பேர்ல தேடிட்டீங்களா? எப்படி? அதெல்லாம் விக்கிக்கிட்டு தான் பொறுப்பு. அவன் குழந்தை பார்த்தா கையில தாரானோ என்னமோ. அவனுக்கு அப்பாவை பார்க்க போறோம்னு அவ்வளவு ஆசையில இருக்கான். எப்படி தருவான் என் கையில? அன்னைக்கு அப்பா பேர் தான் வைப்பான், அப்படிதான் எனக்கு தோணுது. உங்க அப்பா எப்படி இருப்பாரு? எங்க அப்பா கம்பீரமா இருப்பாரு, என்னை விட ஹைட் வெயிட்டா இருப்பாரு. ஆமா, எங்க அப்பா ஹைட் வெயிட்டுமா இருப்பாரு. தேவா, எங்க அப்பா பேரு தேவா. எங்க அப்பா என்னை மாதிரி இருப்பாராம், ஆனா என்னை விட ஹைட் வெயிட். அம்மாடியா, நீங்களே என்ன ஹைட் வெயிட்டா இருக்கீங்க? ஹைட் வெயிட்டுமா இருக்கேன்னா பிடிச்சிருக்கா? உங்களை சொல்ல. ஆமா. இப்படியே இருக்கணும் போல இருக்கு. இப்படியே இருக்கணும். இப்படியே இப்படியே தான் இருக்கணும். அத்தானே. அட வா தங்கம். எங்க அப்பா? அது என் அப்பா. யோ படி படி. எப்போ? என்னம்மா? நீங்க என் அப்பா தானேப்பா?
ஆமா தங்கம், ஆமா தங்கம். போடி அத தலாடில போய் படுப்போ. சரி நீனு வா அப்போ படுத்துக்கா. முடியாது, நான் மட்டும் தான் படுப்பேன். இதுல நீ குழந்தையா அது குழந்தையடி? இங்க பாருங்க, நான் தான் இப்படி தூங்குவேன். அவளை தலாடில தூங்க சொல்லுங்க. நான் தான் எங்க அப்பா மேல தூங்குவேன். அதெல்லாம் இடம் தர முடியாது. நான் தான் அப்பா கிட்ட பாப்பேன். நான் தான் படுப்பேன். நான் தாண்டி படுப்பேன். சண்டை போடுங்க. பெரிய அகண்ட மார்பு தான், 2 பேரும் தாராளமா தூங்கலாம். தூங்குங்க. பார், இதுக்காகத்தான் நான் ஹைட் வெயிட்டுமா பிறந்திருக்கேன். இப்ப புரியுதா? நீ இந்த புள்ள, இன்னொரு புள்ள, எத்தனை புள்ளனாலும் என் மேல படுத்து தூங்காடி. அவ்வளவு இடம் விஸ்தாரமா இருக்கு. தூங்கு. இதுக்கு மேல எனக்கு என்னடி வேணும்? ரெண்டும் கண்ணுதான். தூங்கு. வீட்டுல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? தூக்கம் வரல. ஏன், எதுக்கு? தேடல். என்ன தேடலு? என்னடி உழைச்சிட்டு இருக்க? போய் தூங்கு போ. கண்ணுல தூக்கம் வர மாட்டேங்குது. இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. போய் தூங்கு. காலையில எப்படிலாம் பேசினாங்க. அதேவா நினைச்சுக்கிட்டு இருக்க? நீங்க கூட பேசுனீங்க. நான் எப்படி பேசுனேன்? பொடுத்துற மாமா என்ன பேசினாரு? இன்னொரு தருதலும் இங்கதான் இருக்குது, அது என்ன வேண்டதில்ல பார்க்க போகுதுன்னு தெரியல, அதுவும் இப்படிதான் பிச்சுக்கிட்டு போக போகுதுன்னு மடுத்தனமா பேசுறாரு. அது பாசத்தின் வெளிப்பாடு. நீ தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு கோத்துல கத்துறாரு. இங்க பாரு, உங்களுக்கு ஒண்ணுன்னா அவர் தான் துடிக்கும், அவர் தான் ஓடணும், அவர் தான் உங்களுக்காக வந்து நிக்கணும். அந்த கோவம் எந்த மனுஷனுக்கு தான் இருக்காது. அவனுக்கு குடும்பம் வந்தாச்சு, இன்னும் இங்கேயே ஓடிக்கிட்டு இருந்தா? அப்ப வாழ்க்கையில தோத்தவங்க எது பண்ணாலும் தப்பு இல்ல. கொழுப்பு, நீ கொழுப்படுத்து பண்ணின வேலை அது தெரியாம பண்ணல, அது தப்புன்னு தெரிஞ்சு நீ பண்ணுன. எனக்கு குத்தி கட்டுறீங்களா என்ன? இங்க பாரு, நாம செய்யற தப்ப உணரணும். செஞ்ச தப்ப ஒத்துக்க. அப்பதான் நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம்னு புரியும். உன் கல்யாணத்தோட நான் தான் இருந்தேன், எனக்கு தெரியும். எல்லாரும் காலில் விழாத குறையாண்ட வந்து கெஞ்சினாங்க, அந்த அசோக்கு வேண்டாம். எடுத்தறிஞ்சு போனது நீ. உனக்கு அந்த வயசுல காதலும் தேவையில்லை, அந்த வயசுல உனக்கு கல்யாணமும் தேவையில்லை. படிச்சுட்டு இந்த படிப்பு பிசினஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த அசோக்கு பேசுற ஒரு சில வார்த்தைகளை நம்பி மயக்கத்துல போன. உன் அறிவும் வந்தமாச்சு. அப்ப பொண்ணு தான் வந்து நின்னா, உனக்காக போராடணும். உன்னை எப்படியாவது மீட்டலான்னு அவன் பட்ட பாடு. நீ என்ன பண்ணுன? பெத்த அப்பாவே அடிச்சுட்டு போய்வேன்னு சொல்லிட்டு போன. அதோட சாபம். பெத்தவரை கை நீட்டி அடிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அவன் பெத்த தகப்ப இல்ல, தாய் இல்லைன்னு கதறிட்டு கிடக்கான். அதே இல்லாதவனுக்கு தான் வழி தெரியும். இல்ல அது சாபம் சொல்ல முடியாது, காதலிக்கிறது எல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. இவன் தப்பானவன் தெரிஞ்சு நீ தேர்ந்தெடுத்த பாரு, அதுதான் தப்பு. அசோக் இப்பேற்பட்டவன் தெரிஞ்சும் அவன் தான் வேணும்னு போன பாரு, அதுதான் தப்பு. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு மறுபடியும் தேவிட்டு வந்து இருந்தா யாருக்கு தான் கோவம் வராது? உன்னை நாங்க போய் நல்லா வாழ முடிஞ்சுதா? திரும்ப வந்து நிக்க ஏத்துக்கிட்டு செஞ்சாங்க, உன்னை ஒதுக்கி வைக்கலையே. மறுபடியும் பிச்சைகளுக்கு கொடுத்து பணத்தை கொடுத்து உன்னை படிக்க வச்சானுங்க. அவனுக்கு நினைச்சிருந்தா அவனு பார்த்து தேத்துக்கு தனி கொடுத்தன போய் ஜாலும் வாழலாம். இப்படி 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு அளந்து கிடக்கணும் அவசியம் இல்ல. எல்லாத்தையும் உங்களுக்கு தான் வாரி கொட்டிருக்கானுங்க. இன்னும் தலைக்கு மேல கடனு. மாசமா இருக்க பொண்ணுக்கு ஆப்பிள் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கான். எல்லாத்தையும் செஞ்சதே உங்களுக்காக. அவன் கோவப்படுறதுக்கு என்ன தப்பு இருக்கு? அவனுக்கு கோவப்படுறதுக்கு எல்லா உரிமை இருக்குது. இப்போ நீ உன் தப்பு உணரவே மாட்டேங்கிற. நீ உங்களுக்காக கடன் போட்டு இன்னைக்கு அவன் முன்னாடி 1/2 கிலோ ஆப்பிள் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் எங்க மறுபடியும் நீ தப்பு பண்ணா நமக்கு மறுபடியும் பாடம் வந்துருமான்னு அவன் நினைக்கான். அதுல என்ன தப்பு இருக்குது? நான் உங்ககிட்ட காலையில என்ன சொன்னேன்? வாழ்ந்து காட்டு, நான் முறைப்படி பொண்ணு கேட்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவன் உனக்கு கைவிட்டு ஓடலையே. நல்லா படிச்சிருக்க, வேலை பாரு, நான் வந்து பொண்ணு கேட்க, இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துல எந்த தப்புமே இல்ல. முறைப்படி முடிச்சா எந்த தப்பும் இல்ல. அம்மா கிட்ட கேட்க, அக்கா கிட்ட கேட்க, மாமா கிட்ட கேட்க, நல்லா பாத்துக்கிடுவேன். அவ்வளவு நல்லா படிச்ச முன்னேறி இருக்கா, போதும். நான் நல்லபடியாச்சும் காப்பாத்துறேன்னு சொன்னா சந்தோஷமா கொடுக்க போறாங்க. இதுல உனக்கு கோபம் ஆத்தமும் ஏன் வருது? இங்க பாரு எனக்குலே, அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அவர் உன்னால நடுத்தருக்கு வந்திருக்காரு. நீ அவர் கோவப்பட்டான்னு சொல்லி இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் இப்போ ஒழுங்கா படிச்சு முடிச்சு வேலைக்கு தானே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்பவும் என்ன அவர் திட்டிக்கிட்டே தானே இருக்காரு. உன்னால அவர் நஷ்டப்பட்டு நடுத்தரல நிக்கிறது உனக்கு உறுத்தல, உன்னை திட்டுறதா உனக்கு வலிக்கு எப்படிதானே? அவருக்கு பயம். எங்க மறுபடியும் நீ அவர் நடுத்தருக்கு கொண்டு வந்துருவேன்னு பயம். உன்னை நல்லா புரிஞ்சுக்க. உங்களுக்காக அவர் இவ்வளவு செய்யணும் அவசியமே இல்ல. உங்க அம்மாவை ஒரு உண்மையான அக்காவா நினைக்கிற போய் தான், தான் கூட பிறந்தவா நினைக்கிற போய் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உங்க அம்மாவுக்காக. உங்க அம்மாவுக்கு என்ன வருமானம் இருக்குது? உங்க அப்பாவுக்கு என்ன வருமானம் இருக்குது? ஆனா நீங்க உங்க ஆளாக்கி தரல யாரு? உங்க அப்பா வெறும் கான்ஸ்டபிள். உங்க அம்மா இருக்கதெல்லாம் அனாதாசத்துக்கு எழுதி கொடுத்துட்டு நல்ல புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்காரு. நல்ல பொண்ணு, புண்ணியவதி. உங்களுக்கு பாவத்தை சேர்த்து வைக்கல, புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கா. தப்பு பண்ணிடாதன்னு சொல்றேன், வேற எதுவும் நான் சொல்லலையே. சரி, அப்படின்னா நான் உங்களை காதலிக்கிறதும் தப்பு தானே? நீ எதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்க? பார்க்கலாம். நான் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம்
எனக்கு உங்க மேல காதல் வந்துச்சுன்னா நான் பொண்ணு கேட்க சொல்றேன், அப்போ கேளுங்க. அது வரைக்கும் நீங்க யாரோ நான் யாரோ நானும் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் வேணும்ல. நான் இனி கெட்டு போக மாட்டேன், இனி எந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு நானும் நிரூபிச்சு காட்டணும்ல. அதுக்கு முன்னாடி உங்க கூட நான் காதல்ல கிசுகிசுக்கப்பட்டேன்னா நான் மறுபடியும் தலை குனிஞ்சுதான் நிக்கணும். தேவையெல்லாம் பேசாத, எனக்கு கோவம் வந்துடும். நான் என் மனசுல இருக்க காதல உங்ககிட்ட சொல்லிட்டேன். திரும்ப என்ன சோதிச்சு பார்க்காத. நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நான் உன்னை லவ் பண்ணுவேன், புரியுதா? எனக்கு தேவையில்லை. கோத்த கலப்பிடாத, என்ன மூட நான் கொன்னுருவேன். லவ் பண்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. லவ் நமக்குள்ள இருக்கட்டும், வெளிப்படுத்தணும் அவசியம் இல்லை. வாழ்ந்து காட்டு, நான் மறுபடியும் பேசுறேன். அதுக்காக என்னையே வேண்டாம் தூக்கி வந்துட்டு போல. எனக்கு நீ வேணும். நீ எல்லாத்தையும் ஒன்னா போட்டு முடிச்சு போடாத. நமக்கு அது ரகசியமா தானே இருக்க போதே. நல்ல நிலைமைக்கு வா. அவன்கிட்ட இருந்து அன்பையும் பாசத்தையும் சம்பாத்தியம் பண்ணு. அப்ப பாரு உன்னை எப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு பாரு. அவனோட மாதிரி பாசம் யாராலையும் காட்ட முடியாது. அதுல ஒரு துளி கூட கலப்படம் இருக்காது, புரியுதா? இல்ல, இந்த காதல் பொல்லாததே. இது எப்ப காதலிச்சாலும் நம்மள மாட்டி விட்டா. நீங்க சொன்ன மாதிரி நான் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நானே எங்க வீட்டுல சொல்றேன். அது வரைக்கும் உங்களுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். ஊஸ் மாதிரி பேசாதடி. நீ காதலிக்கிறதுக்கும் நீ முன்னேறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இருக்கு. நேத்து நீங்க கூட அப்படிதானே சொல்லிட்டு போனீங்க. இன்னொன்னு, இவ்வளவு பேசுனீங்களே, மத வாழ்க்கை நானே தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்னு. அப்போ உங்க மனசுல இன்னும் அது ஓடிட்டு தானே இருக்குது. எனக்கு இந்த ஒளிமுறைவு தெரியாது. நான் எதுக்கு ஒளிச்சு மறைச்சு பேசணும்? சரி, நீ உண்மையே பேசிட்டு இருங்க, நான் வரேன். கிறுக்கி மாதிரி பேசாத, எனக்கு கோந்துடும். நான் வந்துட்டு என் காதலே சொல்லியாச்சு, மனசையும் கொடுத்துட்டேன். இப்ப இதை விட்டுட்டு விலைக்கு போகாத, கோந்துடும். சரி, காதலிக்கிறான். நான் கிளம்புறேன். இப்ப யாருங்க வர மாட்டாங்க. லவ் பண்ணலாம். எனக்கு பிட்டுங்க சொல்லிட்டேன். கத்தாத. நான் இப்படிலாம் பண்றது பிடிக்கல மட்டும் சொல்லு. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு நீ வேணும். நான் கிளம்புறேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கல, ஒரு துளி கூட பிடிக்கல. அப்பெல்லாம் எனக்கு போக முடியாது. நான் சொன்னதான் எனக்குள்ள மனசை மாத்திட்டு இருக்க முடியாது. உன்னை மனசை பறி கொடுத்தேன், காதல சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதான். எனக்கு எப்பெல்லாம் லவ் பண்ணு தோணுதா, எப்பெல்லாம் லவ் பண்ணு தோணுதா, அப்பெல்லாம் நான் பண்ணதான் செய்யறேன். நீ எல்லாத்தையும் முடிச்சு போடாத. ஏன் இதெல்லாம் பண்ண நான் கெட்டு போயிட மாட்டேனா? இனி எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். இனி நீ ஏன் சொத்து, எப்படி நல்வழி கொண்டு வரணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எல்லாம் மீற மாட்டான் இந்த அன்னைக்கு புள்ள. பாரு, மனசை பறி கொடுத்துருக்கேன். நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன். இனி எந்த அவமானம் வர மாட்டேன். ஆனா நான் இல்லாத நேரம் உன்னை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக தான் புத்திமதி சொன்னேன். அது ஒரு நல்ல புருஷனா. ஏன்னா இனி உனக்கு ஒண்ணு அந்த பாதிப்பு எனக்கும் வரும்டி. பொண்ணு திட்டும் போது எனக்கும் வலிச்சது. ஐயோ, இவ்வளவு திட்டு வாங்குறானு எனக்கும் வலிச்சது. ஆனா அதே ஒரு புருஷனா அந்த இடத்துல நிற்கும் போது சரிதானே எனக்கு தோணுச்சுது. வீட்டுல யாராவது ஒருத்தர் அக்கறையாவும் கண்டிப்போடு இருந்தாதாண்டே வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் மேல அக்கறை திட்டதுக்கும் ஒன்னு பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறது சந்தோஷப்படு. உங்க பாட்டி நல்ல உறவுட சம்பத்தியம் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. அவங்களாம் யாராவது ஒண்ணு போட்டுட்டு போனா உன் நிலம் எனத்துக்காகும். அந்த அசோக்கு திரும்ப உன்னை சூறாடி இருப்பான், உன்னை சின்ன பின்னமாக்கிருப்பான், உன்னை நாரடிச்சு சாகடிச்சிருப்பான். சிங்கம் மாதிரி உன் மாமை மாதிரி இருக்க போய் தான் இன்னும் இந்த சைடு வராம இருக்கான். அவனுக்கு அப்படித்தான் இருப்பானுங்க. ஏன்னா உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது பொண்ணு திரையும் விக்கும் தான். அவனுக்கு கண்டிப்பா தான் இருப்பானுங்க. மீறி கோழிப்படுத்த போறதா போ போ. நான் இதுக்கு ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். போடி போ. உனக்கு கண்டிக்கிறது தப்பா இருக்குல்ல, போ. இப்போ உனக்கு அப்படிதான் தெரியும். போ, எட்டி மிதிச்சிருவேன். போ. வந்துட்டான், கண்டிக்கிறது தப்புன்னு. அப்படி கண்டிப்பா போ.